welcome back to another video. Welcome to Electro Tamizha. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி உங்க MI TV, Android TV வச்சு எப்படி போட்டோ வீடியோஸ் எடுக்குன்னு பார்க்க போறோம். சோ இந்த ஃபீச்சர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்காம் வேணும். நான் நிறைய வீடியோஸ் போட்டுருப்பேன் எப்படி வெப்காம் யூஸ் பண்ணனும் அதெல்லாம் போட்டுருப்பேன். சோ இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வெப்காம் நீங்க கனெக்ட் பண்ணாலே ஒரு ஆப் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கும். ஒரு விட்ஜெட் மாதிரி இருக்கும். சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ATV லான்ச்சர் மூலமா போனீங்கன்னா அதுல இருக்கும். சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க போட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அப்புறம் உங்க கேமரா குவாலிட்டி பொறுத்து தான் வீடியோஸ் போட்டோஸ் எடுக்க முடியும். சோ உங்க வெப்காம் வெறும் 2 மெகா பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது வீடியோஸ் போட்டோஸ். சோ ஒரு ஹையர் மெகா பிக்சல்ஸ் கேமராவா பாத்துக்கோங்க. சோ எனக்கு வந்து 2 மெகா பிக்சல்ஸ் தான் இருக்கு. சோ வீடியோ குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்காது. சோ பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணோன்னு. சோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ வாங்க பாக்கலாம். சோ கைஸ் இப்போ உங்களால என்னோட ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்கிரீனை பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கேமராவை போய் கனெக்ட் பண்ணிட்டுங்க. அப்புறம் கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ATV லான்ச்சர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கேமரா வந்து டிவி ஆன் பண்ற முன்னாடியே கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ATV லான்ச்சருக்குள்ள போகலாம். அது எப்படி இருக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா கேமரான்னு வந்திருக்கும். ஸோ இது ஒரு வே கேமரா ஐகான் ஓபன் பண்றதுக்கு, கேமரா அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு. இன்னொரு வே வந்து நீங்க செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல வந்து ஆப்ஸ்க்கு போய்க்கோங்க. ஆப்ஸ்ல வந்து கீழே பாத்தீங்கன்னா see all ஆப்ஸ்னு இருக்கும், அங்க போய்க்கோங்க. அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ அங்க இருக்கு பாத்தீங்களா, அதான். அது கிளிக் பண்ண உடனே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல C-ல வந்து கேமரான்னு இருக்கும். ஸோ கேமராவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால பார்க்க முடியும் கேமரான்னு இருக்கு. ஸோ கேமரா ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் இருக்கு. ஸோ இது வழியாவும் நீங்க ஓபன் பண்ணலாம், இல்லாட்டி ATV லான்ச்சர் மூலியம் ஓபன் பண்ணலாம். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ATV லான்ச்சருக்குள்ள போய் கேமராக்குள்ள போயிடலாம். ஸோ கேமராக்குள்ள போனீங்கன்னா இப்ப உங்களால என்ன பார்க்க முடியும். சோ ஒரு ப்ராப்ளமும் இதுல இருக்கு. இப்ப வந்து நான் கேமரால வந்து போட்டோ எடுத்தா அது கிரீனா தான் வருது. இது என்னோட கேமரா ப்ராப்ளமா, இல்லாட்டி டிவில இருக்க டிரைவர்ஸ் ப்ராப்ளமா, இல்லாட்டி என்ன ப்ராப்ளம் தெரியல. இது உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா இது எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கேமரா வந்து எப்பயோ வாங்கினது. ஸோ அதுக்கான கரெக்டான டிரைவர்ஸ் அதுல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வீடியோ வந்து கரெக்டா வருது. சோ இப்படிதான் இருக்கும், கிரீன் கலரா இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவும் இதுல எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சோ அதுவும் நீங்க பாருங்க. வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்த இதுல காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி நான் சில இதெல்லாம் சொல்லிக்கிறேன். சோ அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ அங்க வீடியோ அந்த பட்டன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும். கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். நீங்க கேமரா கனெக்ட் பண்ணோன்னு நீங்க எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ இப்படிதான் நீங்க எடுக்கணும் எல்லாத்தையும். ஸோ அந்த இது அதுல நிறைய எரர்ஸ் வரும் நீங்க போட்டோ எடுக்கும் போது. ஆனா வீடியோ எடுக்கும் போது அதுலயும் சில எரர்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன் இப்பவே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ போய் பாத்துருங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே தான் நீங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோ எப்படி எடுத்தேன், அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ பாருங்க. Hey hello guys, welcome to Electro Tamizha. Hi, hello guys. So இது ஒரு சாம்பிள் வீடியோ. இது மைக் குவாலிட்டி நல்லா இருக்காது because of some static noises. அது ஏன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் சொல்றேன் என்ன ரீசன்ஸ்னு. ஸோ கைஸ் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதுல சில ஸ்டாட்டிக் நாய்ஸஸ்லாம் இருக்கும். ஸ்டாட்டிக் நாய்ஸஸ்னா அப்படியே கர 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 அப்படி அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் இருக்கும். ஸோ ஒருவேளை அது கம்யூனிகேட் ஆகும்போது அந்த நாய்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து என் டிவியை வந்து நான் ஸ்டெபிளைசர் போடாம தான் ஓட வைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை டிரைவர்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், இல்லாட்டி கேமரால இருக்க மைக் வந்து வேலை செய்யாம இருக்கலாம், எந்த ஃபேக்டரா வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வெளில பென்டிரைவ்ல பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் பென்டிரைவ்ல. ஸோ நீங்க வந்து அதுக்கு ஃபைல் மேனேஜர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஃபைல் மேனேஜர்ஸ்க்கு வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டவுன்லோட் பண்றதுக்கு நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கு இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன் எப்படி டவுன்லோட் பண்ண அப்புறம் எப்படி யூஸ் பண்ண எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க எப்படி போன்ல ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி டிவில யூஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே கீபோர்டு, மவுஸ் அதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கிரீனா வர்றதுக்கு மட்டும் நான் வேற ஏதாவது சொல்யூஷன்ஸ் பாக்குறேன், வேற ஏதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் வந்துட்டு, கரெக்டா போட்டோ எடுத்துட்டு என்னமோ ஒரு அப்டேட் குத்துனால அது சரியா அதுவும் அப்டேட் ஆயிருக்காது போல. ஸோ அதனால கிரீன் கலரா வருது போல. ஸோ அந்த சேச்சுரேஷன் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கும்.
சோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணல, சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் MI TV இருக்கோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. சோ இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த கேமரா வந்து நான் 2 மெகா பிக்சல்ஸ்ல எடுத்தேன். சோ 2 மெகா பிக்சல்ஸே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சோ நீங்க ஹையா மெகா பிக்சல்ஸ்ல எடுத்தா அதுல ஒரு நல்ல மைக் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் வீடியோ. சோ நான் எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணவும் சொல்லியிருப்பேன், அதுக்கு இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க வந்து டிவிலேயே வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துட்டு டிவிலேயே நீங்க எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன வேணா நீங்க பண்ணலாம். சோ அந்த ஃபேக்டர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ அந்த ஃபேக்டர்ஸ்னா எப்படின்னா அந்த ஸ்டெபிலைசர் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லாட்டி அந்த கேமரா குவாலிட்டி அந்த கேமரா ப்ராப்ளமா இருக்கலாம், உள்ள இருக்க மைக் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்றது இந்த டிரைவர்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். டிரைவர்ஸ் வந்து அந்த இப்ப வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகும், ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அந்த டிரைவர்ஸ் அப்டேட் ஆகாம இருக்கலாம். சோ கிரீன் கலரா வந்து போல, ஏன்னா இப்ப MI TV வந்து புதுசா அப்டேட் கொடுத்ததுனால அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ என்னோட மத்த வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி ஜூம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். இல்லாட்டி நீங்களும் என் சேனல்ல போய் நீங்க செக் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ கைஸ் பாத்துருப்பீங்க எப்படி போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னு. இதை வந்து நீங்க பென்டிரைவ்லயும் காப்பி பண்ணி உங்க போன்லயும் சேவ் பண்ணலாம், உங்க கம்ப்யூட்டர்லயும் சேவ் பண்ணலாம், நீங்க எப்படி வேணா சேவ் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ல. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. போற வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Till then, bye bye.